செகண்ட் ரவுண்ட் மேட்ச் கரம்ப விடுதி வர்சஸ் காலகம் 2 டீமுக்கான மேட்ச்சு. சோனி பேட்ஸ்மேன் சைக்கிளில் பிரபு, நான் சைக்கிளில் தமிழ். முதல் ஓவர் கீர்த்தி. மேட்சுக்கான முதல் ஓவர் கீர்த்தி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்து குயிக்கரான டெலிவரி. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், வந்த பக்கமாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம், ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், சான்ஸ் பார். ஐயோசேப்பா ஆரி அங்கே விழுந்துட்டார் ஃபீல்டர். பாலும் மண்ணில் குத்தி ஸ்டாப் ஆகிடுச்சு, அவரும் மண்ணில் குத்தி கீழே வந்துட்டார். இது வரைக்கும் மூணாவது ரன் அவுட்டுக்கு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பையருங்க, செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பையர். நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி, ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் வெல் லெஃப்ட் எடுத்திருக்காங்க, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார். ஐயோ விட்டுட்டாருங்க கேட்சை. அல்வா மாதிரி வந்த கேட்சு, லைஃப் கிடச்சிருக்கீங்க. மேட்சுக்கான செகண்ட் ஓவர் முத்து வந்திருக்காரு. சூப்பரான டெலிவரி, நல்லா போட்டிருக்காரு. டாட் இட் ஷாட். முதல் ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 5 ரன் அடிச்சிருக்காங்க. ரெண்டாவதோட முதல் பந்து ஒரு டாட்டு. செகண்ட் ஒன் கட் பண்ண பார்த்துருக்காரு, கேட்சை பிடிக்க முடியல, ஆனால் பந்தை ஸ்டாப் பண்ணி போட்டாங்க, ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கு திரும்ப பார்த்தாரு, டைமிங் கிடைக்கல, டாட் பால் கொடுத்துருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஆப் கட்டுற வேரியேஷன், விக்கெட்டுக்கான ஒரு பிக் அப்பில், நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பெரிய அப்பீல் பண்ணியிருந்தாங்க, ஆனால் பேட்ஸ்மேன் விக்கெட் அப்படின்னு தெரிஞ்சோடனே வெளில போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தமிழ்கிட்ட இருந்து. ஃப்ரீ கிட்டு, நோ பால், குட் லென்த்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆனிச்சுங்க. லெக் பை குயிக்காக ஒரு சிங்கிள் ஓடி எடுத்தாங்கன்னு சொல்லலாம். நல்லா பேக்கப் இங்கே சுதன். முத்தோட நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் பிரபு, விட்டு கட்டுன்னு பார்த்தாரு, குத்தி உள்ளான்னு சொல்லலாங்க. டாட் பால். இந்த ஓவர் எந்த ஒரு பவுண்டரி விட்டுக்காமல் இதுவரை நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு முத்து. அவளோட நெக்ஸ்ட் ஒன் மறித்து போனாருங்க, இடமே கொடுக்காம சூப்பராக போட்டிருக்காருங்க. பவர் பிளே வரை எக்ஸலண்ட்டாக இங்கே போட்டு முடிச்சிருக்கான்னு சொல்லலாம் முத்து. நல்ல பவுலிங். பவர் பிளே ஓவர் முடிஞ்ச மேலே 8 ரன் ஆடிருக்காங்க, ஒரு விக்கெட் இழந்து. கரம்பை விடுதி பவர் பிளே ஓவர் இங்கே நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். 4 பேரோட தேர்ட் ஓவர் போட இங்கே ஹரி ஸ்ட்ரைக்கில், தமிழ். ஹரியோட ஃபர்ஸ்ட் ஒன் லாங் ஆஃபில் அடிச்சிருக்காங்க. இங்கே ஃபீல்டர் சக்திமான் விடவே மாட்டார், நல்லது ஒரு ஃபீல்டிங். அங்கே எக்ஸலன்ட் ஸ்டாப்புங்க, ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் லைன் எடுத்தாருங்க, கொஞ்சம் வெளில போயிடுச்சு, ஒயிட் பால். செகண்ட் ஒன் ரீபால், ஷார்ட் பிச் பாலாக மடைக்கு வாங்க. எக்ஸலன்ட் ஸ்டாப்புங்க சுதன், ஒரு ரன். இதுவரை எந்த ஒரு பவுண்டரியும் விட்டு கொடுக்காம நல்லா பந்து வீசிக்கிட்டாங்க சொல்லலாம் காலகம். ஹரியோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ், ஸ்லோ ஏற தூக்கி அந்த ஸ்டெம்பிளே போட்டாருங்க. இங்கே பேட்ஸ்மேன் ஏமாத்துறனே சொல்லலாம். நல்லது ஒரு பவுலிங். ஹரி டவுன் பேட்ஸ்மேனாக நியூ பேட்ஸ்மேனாக மணி வந்திருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் பால் நினைக்கிறாங்க. பால் ஒயிட் பால், ரீபால், நல்ல பாலுங்க, குத்தி வெளில திருப்பியிருக்காரு, நல்ல பந்து வீச்சு ஹரி. நெக்ஸ்ட் ஒன் லீடிங் எச்சாக இருக்குங்க, கீப்பர் கேட்சா மணி. நல்ல டேக்கன் வித்தவுட் பவுண்டரிஸில் இதுவரையும் 2 விக்கெட்டை பிடிச்சி எக்ஸலண்ட்டாக போட்டுட்டு இருக்காரு ஹரி. எக்ஸ்ட்ராஸ் மட்டும் 2 இல்லைனா நல்ல ஓவர் அமைஞ்சிருக்கும். நல்ல பவுலிங். நியூ பேட்ஸ்மேன் இங்கே கண்ணன். ஹரியோட லாஸ்ட் ஒன் மோர், நல்ல நேருக்கு நேரம் அடிச்சிருக்காங்க. வந்த உள்ள கரெக்டாக கிளியர் பண்ணி அடிச்சிட்டாருங்க. 6 வந்த போல் இங்கே 6 அடிச்சு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஸ்டார்ட் கொடுக்குறாரு. மேலே 18 ஆடி இருக்காங்க. கரம்பை விடுதி ஒரு 6 போயிருந்தாலும் இந்த ஓவர் நல்ல ஓவராக போட்டு முடிச்சிருக்காரு. பால் டு பால் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கரம்பை விடுதி. நல்ல பந்து வீச்சு காலகம். 4th ஓவர் போடுங்க. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஒரு எக்ஸலண்ட் ஆயிடுச்சுனா கீர்த்தி, அவருக்கான செகண்ட் ஓவர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல பவுலிங், கரெக்டாக இடத்துல தூக்கி போட்டு திருப்பியிருக்காரு, டாட் பால். செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயராக தூக்கி போட்டாருங்க, பேட்ஸ்மேனை கரெக்டாக ரீட் பண்ணி இடத்துல ஸ்லோயர் போட்டார், நல்லது ஒரு பவுலிங். தேர்ட் ஒன் ஃபுல்லராக வந்தாருங்க, ஸ்கொயர் லைக்கில் போயிருக்கீங்க ஃபீல்டர் சுதனே இங்கே ஓடியாந்து எடுத்துட்டாருங்க. ஒரு ரன் இங்கே ஸ்டாப் ஆகிட்டாங்க, நல்ல ஃபீல்டிங், ஒரு ரன். கீர்த்தியோட 4th ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் 6 அடித்த பேட்ஸ்மேன் கண்ணன், ஒரு ஸ்கூப்புக்கான ஒரு ட்ரை விலகினாருங்க. இங்கே நல்ல கீப்பருங்க, ஒயிட் பால். தொன்றி பால் கொடுத்தாருங்க, உள்ளே வந்தார் வெளில அடிச்சாருங்க. கண்ணை சந்திச்ச 2 பாலையுமே பேக் டு பேக் 6 அடிச்சிங்க.
டீமுக்கு ஒரு ஹோப் கொடுக்குறாரு. பார்க்கலாம் மேட்ச் இன்னும் ரிமைனிங் 2 ஓவருக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்னு. நல்லா பேட்டிங் கண்ணன். ஃபிஃப்த் ஒன் கரெக்டாக இடத்துல போட்டு திருவிட்டாருங்க. இங்கே போன பால் ஃபுல்லாக உள்ளே வந்தார். பனிஷ் பண்ணதை பார்த்து இங்கே கரெக்டாக ஸ்லோயரத்துக்கு இடத்துல போட்டிருக்காரு கீர்த்தி. நல்ல கம்பேக். நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்த பால் ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிட்டாருங்க. பவுண்ட்ரி போயிருமா? இங்கே ஒரு ரன் ஒரு விக்கெட்டுங்க. இங்கே எக்ஸலண்ட் ஃபீல்டிங். இங்கே நிவேதன் 2 6 அடித்த பேட்ஸ்மேனாக ரன் அவுட் இங்கே வெளியே போகிறாங்க. முடிஞ்ச 27 ரன் ஆடிருக்காங்க கரம்பை விடுதி. ஒரு 6 போயிருந்தாலும் 8 ரனுக்கு இந்த ஓவர் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு கீர்த்தி. நல்ல பவுலிங். ஒரு படம் இங்கே முத்து 2வது பரப்பில் ஒரு எக்ஸலண்டாக போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஒன் முன்னாடி போய் பார்த்தாருங்க. கரெக்டாக மட்டும் இழுத்து போட்டிருக்காரு. ஒயிட் பால். ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். விட்டு தட்டுன்னு கரெக்டாக அடிச்சிருக்காரு. இங்கே பாயிண்டில் கீர்த்தி பவுண்ட்ரி போயிருந்தா ஒரு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. 2 ரன்னா 2 ரன் ஈஸியாக ஓடி எடுத்துட்டாங்க. எக்ஸலண்ட் ரன்னிங் பிரபு. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் போட்டாருங்க. கரெக்டாக பேட்டில் மீட் ஆகலை. ஒரு ரன் தான் ஓடுவாங்க. ஒரு ரன். இப்போ ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேனா பிரபு. விட்டு தட்டுன்னு கரெக்டாக இங்கே கவர் ஸ்டார்ட் அடிச்சிருக்காரு. கரெக்டாக ஃபீல்டு நிற்கிறாருங்க. நல்ல டேக்கு. நீங்கள் ஹரி கரெக்டாக ஃபீல்டு செட் பண்ணி கரெக்டாக போட்டுருக்காரு சொல்லலாம் முத்து. ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் இழந்து வெளியே போகிறாரு கரம்படியின் கேப்டன் பிரபு. பேட்ஸ்மேனா ஒரு யங்ஸ்டர் அருள். பவுலரோட நெக்ஸ்ட் ஒன் இறங்கி போய் ஸ்டெப் பண்ணி ஆட பார்த்தாரு. ஃபீல்டரை இங்கே பவுலரே போட்டு பிடிச்சிருக்கலாம். ஒரு மிஸ் ஃபீல்ட். சுதன் ஒரு ரன்னுங்க. இப்போ ஸ்ட்ரைக்கில் பிரபு. நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் அடிச்சிருக்காரு. இங்கே லாங் ஆனில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் சக்தி இருக்கார். அவர்கிட்ட போனால் ஒரு ரன்னு தான் ஆல்மோஸ்ட். ஒரு ரன் இங்கே ஸ்டாப் ஆகிட்டாங்க. நல்ல ஃபீல்டிங் சக்தி. லாஸ்ட் ஒன் மோர். கவர்ஸில் அடிச்சிருக்காரு. இங்கே கரெக்டாக கேப்பை ஃபீல் பண்ணி ஆடிருக்காரு சக்தி. நல்ல ஃபீல்டிங். இங்கே 1 2 கம்ஃபர்டபுள் டூங்க. இங்கே அருள் நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு. உள்ளே வந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரன் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் மேலே 35 ரன் ஆடிருக்காங்க கரம்பை விடுதி. ஆல்மோஸ்ட் ஃபால் ஆஃப் ரன் தான் இங்கே கொண்டு வந்துருக்காங்க. பார்க்கலாம் லாஸ்ட் ஓவரில் அவங்களுக்கு தேவையான ரன் எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு. சரி லாஸ்ட் ஓவர் போட இங்கே அப்பு ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச் நல்லா எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருந்தாரு. பார்க்கலாம் செகண்ட் ரவுண்டில் கரெக்டாக லெக் சைடு இங்கே திருப்பி இருக்காருங்க. இப்போ நீங்கள் பாலுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு. எக்ஸலண்ட் ஸ்டாப்புங்க. இங்கே ஈஸி 2 இங்கே மாறிடும். நல்லா ரன்னிங். செகண்ட் ஒன் கவர்ஸில் அடிச்சிருக்காருங்க. இங்கே சக்திமான் பிடிச்சிருவாரா? எக்ஸலண்ட் ஸ்டாப்புங்க. இங்கே ஈஸி 2 பேக் டு பேக் டபுளிங்க. நல்ல பேட்டிங் பிரபு. லாஸ்ட் ஓவரில் தனக்கு தேவையான ரன் இங்கே கொண்டு வந்துருக்கேன்னு சொல்லலாம். தேர்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காருங்க. இங்கே ஒரு ஸ்டெப் நோவில் ஒரு நோ பால் ஃப்ரீ ஹிட் பால். இப்போ பார்க்கலாம் பிரபு என்ன பண்ணுறாருன்னு. ஃபுல்லராக வந்திருக்காருங்க. இங்கே வித்தே கொடுக்காம போட்டுருக்காரு. இங்கே ஸ்ட்ரைட்டில் ஃபைசல் ஒரே அட்டம்பில் எடுத்துட்டாருங்க. இங்கே ஒரு ரவுண்டில் ஸ்டாப் ஆகிட்டாங்க. நல்லா ஃபீல்டிங் ஃபைசல். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்டாக போட்டிருக்காருங்க. இங்கே கீப்பரே பிடிச்சி வர விட மாட்டார் மணி. 1 ஹேண்டில் ட்ரை பண்ணார் விட்டுட்டாருங்க. ஒரு லைஃப் கிடைக்குது இங்கே அருளுக்கு. இப்போ ஸ்ட்ரைக்கில் ஆல்மோஸ்ட் ஓப்பனிங்லேருந்து நிற்கிறாருங்க பிரபு. 2 பால் பார்க்கலாம் 2 பால் எப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்னு பிரபு. அடிச்சிட்டாருங்க ஃபுல் டாஸ். லைனுக்கு போல நினைக்கிறாங்க ஃபைசல். நல்லா கேட்சுங்க. இங்கே எக்ஸலண்ட் கேட்சுங்க. ஒரு ஃபுல் டாஸ் பாலை போட்டு இங்கே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நல்ல பவுலிங். இதுவரையும் டெத் ஓவரை எந்த ஒரு பவுண்டரி விட்டு கொடுக்காம நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு அப்பு. ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சில் எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருந்தாங்க. 6க்கு 12 தேவைன்ற நிலைமையில் 1 ரன் வித்தியாசத்தில் மேட்ச்சை வெற்றி கொண்டு போயிருந்தார். ஸ்ட்ரிங்ஸில் லாஸ்ட் 1 மோர் பால் சந்திக்க இங்கே நியூ பேட்ஸ்மேனா லெஃப்டி அம்மான் வந்திருக்காரு. பார்க்கலாம் பெரிய சட்டுக்கு போகிறாரான்னு. கவர்ஸில் அடிச்சிருக்காருங்க. இங்கே பவுண்ட்ரி போயிருமா? பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. வந்து ஃபஸ்ட்டு பால் இங்கே பவுண்ட்ரி அடிச்சு ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு டார்கெட்டை செட் பண்ணி கொடுத்துருக்காரு. இங்கே அம்மான் நல்லா பேட்டிங். கொஞ்சம் நிமிஷம் 46 ரன் அடிச்சிருக்காங்க கரம்பை விடுதி. 47 டார்கெட் பார் காலகம். பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. 7 டார்கெட் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம். இங்கே செகண்டில் அஜித், நான் செகண்டில் மணி. முதல் ஓவர் பவர் பிளே ஓவர் கண்ணன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி. கொஞ்சம் கூட டைமிங் கொடுக்கலான்னு சொல்லலாம். டாட் வித் ஷாட் கண்ணன் கையில் இருந்து. செகண்ட் ஒன் விரட்டி ஆடி இருக்காரு. பாயிண்ட் தலைக்கு மேலே. பவுண்டரிக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தா அம்மான் விரட்டி போனார். இன்னொரு ஃபீல்டரும் பாலுக்கு போயிருக்காங்க. ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி போகலை. ஆனால் 3வது ரன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இங்கே சரியான ரன்னிங் ஓடியா இருந்திருக்காரு மணி. குடுன்னு பாலோட தேர்ட் ஒன் மணி அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். தேர்ட் ஒன் குயிக்கராக எடுத்துகிட்டு வந்து உடம்புல போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன்
நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க. சான்ஸ் பார் யாஸ், நல்ல டேக்கனாங்க. அருள் முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. கண்ணன் ஒன் பேட்ஸ்மேன் முத்து பாலோட நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக எடுத்துகிட்டு வந்து உடம்புல போட்டிருக்காரு. டாட் பால் லாஸ்ட் ஒன்னு நினைக்கிறேன். நேருக்கு நேர் போயிருக்கு. ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பவுண்ட்ரி போகல. ஸோ முதல் ஓவர் எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு. வித்தவுட் பவுண்ட்ரிஸில் நல்லா போட்டு முடிச்சிருக்கான்னு சொல்லலாம். ஓவரை இங்கே கண்ணன் முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. 6 ரன் அடிச்சிருக்காங்க. அதுக்கான செகண்ட் ஓவர் அமான் முதல் பந்தே சுவிட்ச் ஹிட், ஆனால் நல்லா போட்டிருக்காரு. டாட் பால் செகண்ட் ஒன் அகைன் டாட் பால். பேக் டு பேக் முதல் 2 பந்து டாட்டு. பாலோட தேர்ட் ஒன் சான்ஸ் பார். யார் கேட்சை பிடிக்கிறான்னு பார்த்தா கண்ணா பாலுக்கு வந்தார். கேட்சை பிடிச்சிருக்காருங்க. இங்கே விக்கெட் செலிப்ரேஷன் கொடுக்குறாரு அமான். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் கீர்த்தி முதல் பந்தே சுவிட்ச் ஹிட். கரெக்டான இடத்துல கையை போட்டு ஸ்டாப் பண்ணார். இல்லைனா பவுண்ட்ரி கூட வாய்ப்பாக இருந்திருக்கும். ஃபாஸ்ட்டாக போட்டார் இந்த பால் அமான். லாஸ்ட் ஒன்னு நினைக்கிறேன். நோ பால் மேட் இன் ஓவர்னு சொல்ல வந்தேன். அந்த கடைசி பந்துன்னு நினைக்கிறேன். அதில் நோ பால் போட்டார். போன பால் நோ பால். அந்த காரணமாக ஃப்ரீ ஹிட் பால். கேப்பில் தான் போயிருக்கு. ஆனால் ஃபீல்டர் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. எக்ஸலன்ஸ் ஆஃப் ஃபீல்டர்கிட்ட இருந்து வாட்டர் த்ரோ கரெக்டாக அடிச்சிருக்காரு. இங்கே ஒரு சிங்கிள் டு எந்த ஓவர் இல்லைங்க. கடைசி ஒரு பந்து இருக்குது. முன்னாடியே மாற்றி சொல்லிட்டேன். லாஸ்ட் ஒன் டெலிவரி சான்ஸ் பார். அங்கே கையில் கேட்ச்சு, ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க. கேட்சை பிடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அப்படிங்கும்போது கூடுதல் ப்ரெஷராக இருந்திருக்கும். லைஃப் கிடச்சிருக்கீங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 9 அடிச்சிருக்காங்க. வச்சுக்கண்ணா 3வது ஓவர் அகைன் கண்ணன் முதல் ஓவர் பட்ட பவுலர். முதல் பந்தே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். கேப்பில் தான் போயிருக்கு. கேட்சுக்கு வாய்ப்பு இருக்காது. பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் வாட் அண்ட் டெலிவர். தெளிவான ஏக்கர் போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். கண்ணன் ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக நல்லா போட்டிருக்காரு. இங்கே ஒரு பிக் கப்பல் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க. சான்ஸ் பார் தாண்டி போயிடுச்சுங்க. இங்கே 6 கீர்த்தி பேட்லேருந்து ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுவிட்ச் ஹிட், ஆனால் பேட்டில் படலை. டாட் பால். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 20 அடிச்சிருக்காங்க. சரி 4வது ஓவர் அமான் முதல் பந்தே ஒரு சுவிட்ச் ஹிட். வாட் அ ஷாட். இங்கே சுவிட்ச் ஹிட் தெளிவாக ஆடி இருக்காரு. ஒரு 6 தேவையான நேரத்தில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. ரிமைன் இருக்க 17 பந்துக்கு 21 அடிக்கணும். செகண்ட் ஒன் இதுவும் சுவிட்ச் ஹிட், ஆனால் கேப்டன் நினைக்கிறேன். ஃபீல்டர் கேட்சை பிடிக்க முடியுதா? விரட்டி போயிருக்காரு. கேட்சை பிடிக்க முடியலங்க. ஆனால் பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 ரன் இந்த பாலில். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஆஸ்டாருங்க. ஆளே இல்லா திசை. இதுவும் 6 27 ரன் அடிக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் 2 6 ஒரு 2 இந்த ஓவருக்கு 14 ரன்னை கொண்டு வந்துட்டாங்க. பால் டு பால் மேட்சாகவே மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். இங்கே நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அதே திசையானு பார்த்தா ஃபீல்டர் பாலுக்கு போயிருக்காரா? ஸ்டாப் பண்ண முடியலங்க. 2 6 ஒரு 4 ஒரு 2ன்னு 18 ரன் இந்த ஓவரை கொண்டு வந்துட்டாங்க. ரிமைனிங் 9 தான் அடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் குத்தனத்துலேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒரு டாட் பால். அகைன் குத்தன இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பேக் டு பேக்கு. டாட் பால் டு எந்த ஓவர். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 38 ரிமைனிங் 12 பாலுக்கு 9 அடிக்கணும். 12க்கு 9. ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார். இப்போ ஆள் வரைக்கும் வந்தார். ஆனால் கேட்சை பிடிக்க முடியல. நல்லா ட்ரை. சிங்கிள். செகண்ட் ஒன் அகைன் ஒரு டிஃபென்ஸ் ஒரு சிங்கிள். பாலோட தேர்ட் ஒன் அகைன் டீச் அண்ட் டிஃபென்ஸ். தரையில் ஆடி இருக்காங்க. 1 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன் தரையில் ஆடி இருக்காங்க. 2க்கு வாய்ப்பு இருக்குமா சிங்கிளோட சாப்பாடுன்னு பார்த்தா கீப்பர் வெட்டி பாஸாக போயிருக்காரு. ஒரு சிங்கிள். பாலோட 5th ஒன் கீப்பர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேயே அடித்து பார்க்கலான்னு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பையர். ரெண்டு ரன் விட்டாங்க பைஸில். 6 பாலுக்கு 3 அடிக்கணும். நிதிஷ் வந்திருக்கார் போலிங்கில். முதல் பந்தே ஒரு சுவிட்ச் ஹிட். டைரக்ட் ஹிட் அடிக்கலை. அங்கேயும் ஓட்டாங்க. ஒரு சிங்கிள். 5க்கு 2 டாட் பால். நல்லா கீப்பிங்.
4க்கு 2 ஏஎன்டி விட்டுருக்காரு கேப்பில். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பால்லேயே ஓட தான் பார்ப்பாங்க, சேஃபாகவும் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த பால் போன 2ஓட மேட்ச் இங்கே எண்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். மேட்சை வின் பண்ணியிருக்காங்க காலகம். குவார்ட்டர் ஃபைனலுக்கு 2வது அணியாக முன்னேறி போயிருக்காங்க.